ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ஆரி ஒர்க் ஸ்லீவ் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம ஆக்டர் நதியா மேமோடைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து தங்கமயில் ஜுவல்லரி வந்து ஆடில் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேப்பரில். இதில் வந்து உங்களுக்கு ட்ரேசிங் ஷீட்டில் வந்து உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வீடியோஸில் தெரியலனாலும் டிசைன் ட்ரேஸ் பண்ண பார்த்து உங்களுக்கு வீடியோஸில் வந்து நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து இப்போ நான் எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணேன்றது வந்து ஸ்டார்ட்டிங்கில வந்து காமிச்சிருக்கேன். இந்த ஸ்லீவுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 1/2 இன்ச் இருக்கும். இதுக்கு தகுந்த மாரி இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரேசிங் ஷீட்ல வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு தான் அப்புறம் ட்ரேஸ் பண்ணுறோம். நான் வந்து கார்பன் ஷீட் வச்சுட்டு அப்படியே வந்து 2 கார்பன் ஷீட்டு சைடில அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிட்டு, நம்ம அதாவது ஸ்லீவ் வந்து கரெக்ட்டா அந்த பார்டர்ல எப்படி இருக்குன்ட்டு பார்த்துடணும். எட்ஜஸ் வரலையுமே. அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து கரெக்ட்டா ஒரு கையில வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க பின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து குண்டு ஊசிய வந்து பின் பண்ணிக்கோங்க இந்த மாரி வச்சுட்டு. அப்பதான் கொஞ்சம் நமக்கு வந்து நகராம இருக்கும். கொஞ்சம் சேஃபாவும் இருக்கும். ட்ரேசிங் மெத்தட்ல வந்து இந்த மாரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அ இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அ இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினரா இருந்தீங்கனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமா. இந்த டிசைன்ஸ் வேணும்னா சொல்லுங்க. உங்களுக்கு வந்து நான் கம்யூனிட்டில வந்து நான் போஸ்ட் வந்து போடுறேன். இந்த டிசைன்ஸோடைய அதாவது ட்ரேசிங் ஷீட்டு. நான் வந்து அப்லோட் பண்றேன். இப்ப கமெண்ட்ல சொல்லுங்க எதா இருந்தாலுமே. ஸோ இப்ப வந்து நான் அங்கங்க பின் பண்ணிக்கிட்டேன். பின் பண்ணிக்கிட்டேன். பின் பண்ணிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேஸ் பண்ண போறேன். அ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அ ரொம் ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறம் தான் வீடியோஸ் வந்து போடுற மாரி இருக்கு. ஸோ கன்டினியூவா வந்து அடுத்தடுத்து குடுக்கணும்னு நெனைக்கிறேன். என்னால குடுக்க முடியல. ஸோ வரும் வீடியோஸ் வரும் கண்டிப்பா. புதுசா பார்த்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லைக் பண்ணுங்க முக்கியமா. கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்பலாம் லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து டிசைன்ஸ்ல வந்து நாம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுக்க போறோம். ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க்கெல்லாம் வந்து நான் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் இந்த வீடியோஸ்ல. அ நெறைய பேர் வந்து லாங் வீடியோஸ்லாம் வந்து போடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஷார்ட்ஸ்லயே கொண்டு போய் நெறைய பேர் போடுறாங்க. நான் ஏன் ஷார்ட்ஸ்ல போடாம உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோஸ் வந்து போடுறேன்னா, உங்களுக்கு வந்து அந்த டிசைன் நான் எப்படி பண்ணேன்றது வந்து தெளிவா சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். எனக்கு ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு 30 செகண்ட்ல, 60 செகண்ட்ல நம்ம வந்து போட்டு முடிச்சிடலாம் நம்ப. ஸோ அது முக்கியம் கிடையாது. நம்ம வாயால லைட்டா சொல்லிடலாம். இருந்தாலுமே அது ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஒவ்வொன்னும் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தெளிவா வீடியோஸ் வந்து போடணும்னு நான் நினைப்பேன். இப்போ வந்து நான் அந்த டிசைன்ஸ்ல வந்து ஒரு இன்ச் வந்து அந்த லைன்ஸ் வந்து வந்து பண்ணிட்டுருக்கேன். அதாவது நம்ம அந்த ட்ரேசிங் ஷீட் மேலேயே ஸ்கேல வச்சுட்டு நான் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டுருக்கேன். லைன் பென்சிலாலே பண்ணிக்கோங்க. பென்சிலாலே பண்ணிக்கிட்டேன். ஒரு இன்ச் தான் கேப் அது. அந்த இன்ச் டேப் இருக்கு இல்லையா? அதில ஒரு இன்ச் வரும். இப்ப வந்து மேலேயே வந்து பண்ணோம்னா, நம்ம அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு அத மேலேயே போடாம இந்த ஸ்கேல் வச்சு பண்ணா நீட்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வீடியோஸ்ல அப்படிதான் இருக்கு. நான் இப்ப தான் பார்க்குறேன். டிசைன் ட்ரேஸ் பண்ண பார்த்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸ்கோ இப்ப வந்து கீழ வந்து நீங்க அந்த பார்டர் சைட்லாம் வந்து ஸ்கேலப்லயே நீங்க அப்படியே குடுத்துக்கலாம். இல்ல உங்களுடைய விருப்பம். ஆனா நான் வந்து ஒரு லைன் வந்து குடுத்துட்டு தான் ஸ்கேலப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இல்லன்னா நீங்க அந்த ஒரு லைன கட் பண்ணிட்டு கூட நீங்க ஸ்கேலப் அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அவங்க எப்படி போட்டிருந்தாங்களோ அதே டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மெத்தேடு எல்லாமே இதில எதுவுமே வந்து மிஸ் ஆகல. இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதில வந்து அப்படியே வந்து நான் ட்ரேஸ் பண்றேன். அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம அந்த பீட்ஸ் எல்லாம் குடுப்போமோ, எங்கெல்லாம் குடுப்போமோ, அத அப்படியே வந்து நான் வந்து மேல அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் நம்ம கிளிப் ஸ்டோனும் வந்து டிசைன் வந்து ஆட் பண்ண போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். நான் வந்து டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்ட்டிங் நம்ம எப்பயும் போல வந்து அ ஜரி த்ரெட் வச்சுட்டு செயின் ஸ்டிச் வந்து குடுக்க போறோம் நம்ப. இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப லாங்கா இருக்குன்னுலாம் நெனைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விஷயம் வந்து இந்த வீடியோஸ்ல வந்து நான் சொல்லணும். அதுக்காக வந்து அதிகம் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. அ நம்ம ஜரி த்ரெட் வச்சுட்டு அயர்ன் நீடிலே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம ஒரு 3 லைன் குடுப்போம் இல்லையா? அந்த 3 லைன் வந்து குடுத்துக்கிறேன். நம்ம எப்பயுமே நம்ம ஸ்லீவுடைய அந்த சுற்றளவுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளேயே அந்த டிசைன் வந்து முடிக்கிற மாரி பார்த்துக்கோங்க. நான் எப்பயும் சொல்றது அதுதான். அத மட்டும் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எப்பன்னா, இப்ப சைட்லாம் உங்களுக்கு வந்து பீட்ஸ் அடிபடும். நெறைய டேமேஜ் ஆகும். அது ஒரு பீட் கட் ஆனாலுமே உங்களுக்கு எல்லா பீடும் போயிடும். ஸோ இத கவனிச்சு பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஜரி த்ரெட் வச்சுட்டு ஒரு 3 லைன் நம்ம குடுத்து முடிச்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் 3 லைன் வந்து குடுத்து முடிச்சுட்டேன்.
கேமரா அப்பப்போ கொஞ்சம் நகர்ந்து இருக்கு. அத நான் கவனிக்கல. சாரி நீங்க எதுவும் நெனச்சுக்காதீங்க. 3 லைன் குடுத்து முடிச்சுட்டு, சுகர் பீட் வந்து குடுக்குறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து நல்லா தெரியுது டிசைன்ஸ் வந்து வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு சரியா கிளியரா இல்லன்னு நெனைக்கிறேன். அத நான் அப்படியே வந்து சொல்றேன். நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். புரியும்னு நெனைக்கிறேன். ஸ்டார்ட்டிங் வந்து நம்ம சுகர் பீட் ஒரு லைன் குடுப்போம் இல்லையா? அதே மாரியே நான் ஒரு லைன் வந்து குடுத்துக்கிறேன் நானு. நீங்க இத அப்படியே வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்கேலப்ல வரும் நமக்கு அந்த டிசைன். அந்த ஸ்கேலப்ல வர்றது வந்து நீங்க அப்படியே கூட எடுத்துக்கலாம். அந்த பார்டர் லைன் குடுக்காம நீங்க ஸ்கேலப் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கேலப்ல அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கு பாருங்க வளைவா. அதுதான் ஸ்கேலப்ன்னு சொல்றது. ஸோ அந்த டிசைன நீங்க அப்படியே கூட நீங்க போட்டுக்கலாம். ஆனா நம்ம நதியா மேம் எப்படி போட்டிருந்தாங்களோ, அப்படியே அச்சடிச்சு உங்களுக்கு எந்த டிசைன் இந்த டிசைன் எதுவுமே மாறாது. ஸோ இத நீங்க அப்படியே நீங்க வந்து ஃபாலோ பண்ணி அந்த டிசைன் நீங்க போடலாம். ஏன்னா உங்களுக்கு என்னென்ன அதில மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்றதையும் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலா இந்த வீடியோஸ்ல வந்து சொல்றேன். பார்த்துக்கோங்க. அது லாஸ்ட் எண்ட் வரலையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும் நான் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னிட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து சுகர் பீட்லயே வந்து நைலான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க த்ரெட்ட கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் த்ரெட்டு. ஸோ உங்களுடைய விருப்பம். நான் நைலான் வந்து யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு 2, 2 பீடா சுகர் பீட் நம்ம எப்பயும் பண்ணுவோம் இல்லையா? அது ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நானு. அயர்ன் நீடில் யூஸ் பண்றேன். சில்வர் நீடில் யூஸ் பண்ணல. ஏன்னா அயர்ன் நீடில் நான் ஏன் யூஸ் பண்றேன் அப்படின்ட்டேன்னா, நமக்கு ஸ்பீட் குடுக்கும். இப்ப சில்வர் நீடிலோட நமக்கு துலிப் நீடிலோட நமக்கு அயர்ன் நீடில் வந்து நமக்கு ஸ்பீடா நம்மளால பண்ண முடியும். ஸோ அதுதான். எனக்கு இது நல்லாவே பிராக்டிஸ் ஆயி எனக்கு அதிலருந்தே எனக்கு இதுவே எனக்கு ஓகேவாயிடுச்சு. அதனால நான் துலிப் நீடில் எடுக்கறது கிடையாது. ஸோ அதனால அயர்ன் நீடில் யூஸ் பண்றேன் நானு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் வந்து நான் குடுத்து முடிச்சுட்டேன். அந்த ஸ்கேலப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த ஸ்கேலப்ல வந்து சுகர் பீட் தான் நான் குடுக்க போறேன். அந்த ஸ்கேலப்ல அப்படியே நீங்க இத அச்சடிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா கூட, நீங்க இப்பயே நீங்க ஆட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கூட நீங்க சொல்லுவீங்க, அதே டிசைன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நான் கரெக்ட்டா நான் இதில வந்து அப்படியே நான் குடுத்துருக்கேன். சுகர் பீட் வந்து நான் அந்த ஸ்கேலப்லயே வந்து எப்பயும் போல 2, 2 பீட் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நெறையாவும் கொண்டு போக்கூடாது சுகர் பீடு. அ எப்பயும் போல 2, 2 குடுங்க. அதுக்கு மேல நீங்க வந்து 4 பீடுக்கு ஒரு ஸ்டிச்சு அப்டின்லாம் குடுக்காதீங்க. 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச்சு அந்த மாரி குடுத்துக்கோங்க. ஸோ, இப்ப இந்த ஸ்கேலப் ஃபுல்லா வந்து சுகர் பீட் வந்து குடுக்க போறோம். ஸோ, உங்களுடைய வந்து லைக் முக்கியம் எனக்கு. கண்டிப்பா வந்து நீங்க லைக் பண்ணுவீங்க நம்புறேன். ஏன்னா, நீங்க இப்பலாம் கொஞ்சம் நெறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. ஏற்கனவே ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல நெறைய போட்டிருக்கேன். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணா தான் என்னுடைய வீடியோஸ் வந்து இன்னும் நெறைய பேருக்கு வந்து போவும். ஸோ, ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்க. அ என்னுடைய புதுசா பார்த்துருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச். உங்களால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹேப்பி. என்னுடைய டைமையும் அதாவது நமக்கு ஒரு டைம்ன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி நம்மளுடைய ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து போடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் யூடியூப்னாவே. அதுவும் நான் வீடியோஸ் வந்து பண்ணி போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு ஆல்ரெடி 2 சேனல் இருந்து போயும் நான் திரும்ப இத நான் கன்டின்யூ பண்ணிட்டுருக்கேன். அ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால தான் நான் அப்பப்ப வீடியோஸ் வந்து எடுத்து உங்களுக்கு எடிட் பண்ணி போடணும். நம்ம என்னென்ன டிசைன்ஸ் வந்து பண்றோம் அப்டின்னுட்டு தெரியணும் அப்டின்றதுக்காக. இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்கேலப் அப்படியே ஃபுல்லா நம்ம வந்து குடுக்க போறோம் பீட்ஸ் எல்லாமே. சுகர் பீட் வச்சுட்டு. நம்ம அந்த கார்னர் இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கிட்ட நல்லா ஒரு நாட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு செயின் ஸ்டிச் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பீட்ஸ் எடுங்க. உங்களுக்கு கார்னர் சைட்லாம் எப்படி பண்றேன்றது தெரியும்னு நெனைக்கிறேன். ஆ நீ ஒரு செயின் ஸ்டிச் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பீட் எடுத்தீங்கனாவே அந்த கரெக்ட்டா உங்களுக்கு வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்கேலப் ஃபுல்லா வந்து குடுத்து முடிச்சிடலாம் நம்ப. அந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் நல்லா அந்த வளைவா நல்லா கொஞ்சம் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும். அதாவது நெறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. ஏன்னு தெரியல. ஆனா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வந்து அட்லீஸ்ட் லைக் ஆச்சும் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். லேட்டஸ்ட்டா வரவங்க எல்லாருமே எனக்கு ரீசென்ட்டா பார்க்குறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே கட கட கடன்னு ஏறிடுது. ஸோ எதனாலன்னு தெரியல. ஸோ என்னுடைய வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சதுனால தானே பார்க்குறீங்க. ஆனா ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. சரி லைக் ஆச்சும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ரிக்வெஸ்ட்டா வந்து கேட்குறேன். என்னுடைய வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். நான் ரொம்ப வந்து அதிகம் நான் ஒட்டி சொல்ல விரும்பல. ஏன்னா, உங்களுக்கு வந்து எப்படி நான் பண்ணேன் அப்படின்றதும் கிளியரா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அந்த இடத்துக்கிட்ட கரெக்ட்டா ஒரு செயின் ஸ்டிச் வந்து குடுத்துக்கிறேன். குடுத்து முடிச்சுட்டு, இத அப்படியே ஃபுல்லா முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த
அதாவது அந்த வளைவு இருக்கு இல்லையா? நம்ம அந்த ஸ்கேலப்ல சென்டர் இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ப 3 சைஸ் வந்து பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் நானு. 3 சைஸ் வந்து பெரிய பீட் எடுத்திருக்கேன். அது வந்து சுத்தியும் வந்து சுகர் பீட் வந்து குடுக்குறோம் நம்ப. உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, நான் இதில ஒரு 2 இடத்துக்கிட்ட நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ, நீங்க அத பார்த்தீங்கன்னா தெரியும். சுத்தியும் வந்து சுகர் பீட் குடுத்து முடிச்சுட்டு, நான் நாட் பண்ணிக்கிறேன். அப்படியே கொண்டு போலாம். நம்ம வந்து கட்டாயம் வந்து ஏன் நாட் பண்ணணும்னு சொல்றோம்னா, பக்கத்திலேயே இருந்துச்சுன்னா பரவால்ல. நம்ம கொஞ்சம் எட்டத்துல நம்ம தள்ளிட்டு போம்போது வந்து நாட் பண்ணிக்கிறது நமக்கு சேஃபு. எப்பயாச்சும் நம்ம பிரிஞ்சு வராம எல்லாமே கன்டினியூவா பிரிஞ்சு வந்துரும். நம்ம ஒரு நாட் பண்றதுக்குள்ள விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே அப்படியே பிரிஞ்சு வந்துரும். ஸோ, இப்ப அடுத்தது வந்து ஒரு பீட் வச்சுட்டு ஒரு சுகர் பீட் வச்சுர்றேன் நானு. ஸோ, பார்க்க எப்படி உங்களுக்கு அப்படியே அவங்க டிசைன்ஸ் எப்படி இருக்குமோ அப்படியே நான் வந்து பண்ணியிருக்கேன். அந்த 3 சைஸ் வந்து பீட்ஸ் வந்து லாக் பண்ணிட்டு, இது சுத்தி சுகர் பீட் குடுத்துட்டு, அகைன் 3 பீட் எடுத்துட்டு ஒரு சுகர் பீட் வச்சுட்டு அரும்பு மாரி கொண்டு வந்து குடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். வீடியோஸ் நல்லா பாருங்க. அந்த அரும்பு மொட்டு மாரி வரும் இல்லையா? அதுக்காக அந்த ஒரு பீட்ஸ் வந்து பெரிய பீட் 1, சுகர் பீட் 1 அந்த எடுத்துக்கிட்டேன். சென்டர்ல நம்ம அந்த லைனுக்கு ஏத்த மாரி அப்படியே நம்ம குடுத்துக்க போறோம். மறுபடியும் இப்போ 3 பீட் எடுத்துக்கிட்டு ஒரு சுகர் பீட் 1 அத அப்படியே நாட் பண்ணிக்கிறேன் நானு. ஸோ இப்ப இந்த எடுத்துக்கிட்டயும் அதே மாரி தான். ஸோ இது இந்த டிசைன்ஸ் எல்லாமே இந்த எடுத்துக்கிட்ட அந்த ஸ்கேலப் இருக்கு இல்லையா? அந்த வளைவு பகுதிக்கிட்ட எல்லாமே இப்படி தான் வரும். ஸோ ஒரு பீட் எடுத்து லாக் பண்ணிக்கிட்டு, இத சுத்தி சுகர் பீட் குடுக்க போறோம். 3 பீடு, ஒரு சுகர் பீட் வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ நான் 3 இதில இடத்துல 3 இடத்துல நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொன்னதும் புரிஞ்சிருக்கும். ஸ்டிச் பண்ற விதமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கேலப் எடுத்துக்கிட்ட எல்லாமே இதே மாரி தான் வரும். அ இந்த நம்ப அந்த பீட்ஸ் வச்சுட்டு மேல அரும்பு மாரி குடுக்குறது, அது ஒரு நல்ல ஒரு அழகு தான். இதுக்குள்ளேயே நம்ம இன்னும் ஒர்க்க பண்ண போறோம். ஏன்னா, நான் அந்த ட்ரேசிங்ல வந்து நான் விட்டுட்டேன். ஸோ அந்த ட்ரேசிங்ல வந்து பண்ணாதனால, நான் அத அப்படியே பென்சில்லே அப்படியே ட்ரா பண்ணிட்டு, அந்த இடத்துக்கிட்ட நான் வந்து பீட்ஸ் வந்து குடுத்துருக்கேன். அது எந்த இடத்துட்டன்னு நான் சொல்றேன். ஸோ இது ஃபுல்லா வந்து அப்படியே நம்ம வந்து முடிக்க போறோம் நம்ப. அந்த ஸ்கேலப் கிட்ட இதே மாரி பீட்ஸ் எல்லாமே நம்ம குடுத்து முடிக்கணும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா குடுத்து முடிச்சுட்டேன். இந்த தான் நான் சொன்னேன். ட்ரேஸ் பண்றத நான் விட்டுட்டேன். இந்த இடத்துட்ட வந்து அந்த வளைவா போட்டிருக்கேன் இல்லையா? அந்த இடத்துட்ட வந்து நம்ப கட் பீட்ஸ் வந்து குடுக்க போறோம். ஸோ, அந்த கட் பீட்ஸ் வந்து நம்ம கோல்டு கலரே எடுத்திருக்கேன் நானு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க போட்டிருந்தது வந்து எதுவுமே த்ரெட் ஒர்க்கா கிடையாது. நம்ம பீட்ஸு, கட் பீட்ஸு இந்த மாரி வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதே தான் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இத நீங்க இந்த டிசைன்ஸ் வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. இந்த கட் பீட்ஸ் வந்து அந்த வளைவு பண்ணியிருக்கேன் இல்லையா? மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுதான் குடுக்க போறோம். அதுக்குள்ள அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துட்ட நம்ம வந்து ஸ்டோன் ஒட்ட போறோம். ஸோ நான் அத வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டு தான் நான் அப்புறம் வந்து இதில ஸ்டிச் பண்ணணும். ஸோ அத மறந்துட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஐ ஷேப் இருக்கு இல்லையா? நம்ம கிளிப் ஸ்டோனு, அந்த இது ஸ்டோன் எடுத்து நான் வந்து ஒட்ட போறேன். க்ளூ வச்சுட்டு அ ஒட்ட போறேன் நானு. அதாவது இந்த சைட்ல ஒரு லீஃப் வடிவத்தில நம்ம கொண்டு வரோம். அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சைட்ல வச்சிருக்கேன். எந்த இடத்துட்ட வைக்கிறேன்னு தெரியுதுன்னு நெனைக்கிறேன் வீடியோஸ்ல. ஐ ஷேப்ல இருக்க இந்த கிளிப் ஸ்டோன வந்து நான் அந்த இடத்துக்கிட்ட ஒரு லீஃப் வடிவத்தில அப்படியே வந்து அந்த இடத்துட்ட ஒட்டிட்டுருக்கேன் நானு. ஸோ நீங்க வந்து க்ளூ ஸ்டிக்கு மாரி இருக்கு இல்லையா? இப்பலாம் அது மாரியெல்லாம் இருக்கு. ஸோ வந்து நான் அந்த வாட்டி வாங்கிட்டு வரல நானு. ஸோ அதனால நான் அப்படியே வந்து நம்மளுடைய நீடிலே வச்சுட்டு நம்ம எடுத்து ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணேன். சரி எனக்கு அது டக்குன்னு வரல. சரி கையாலேயே அப்படியே எடுத்து வச்சு அப்படியே ஒட்டிட்டுருக்கேன் நானு. ஸோ இது மேல அப்படியே வந்து இதே மாரியே நம்ம ஸ்டோன் வந்து ஒட்ட போறோம். இந்த சைட்லாம் அப்படியே நம்ப. அதுக்கப்புறம் தான் நான் உள்ளார வந்து பீட்ஸ் குடுக்க போறேன். ஐ ஷேப் வந்து ஸ்டோன் இது. அ சைஸ்லாம் கேட்டிங்கன்னா, சைஸ் வந்து நம்ம வந்து ஸ்கேலால அளந்து பார்த்தா தான் தெரியும். நான் வந்து அது அளந்து பார்க்கல நானு. ஸோ நான் வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கும்போதே இதெல்லாம் நம்ம பண்றதுனால, நமக்கு வந்து சைஸ் வந்து எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா சொல்ல முடியல. நான் அடுத்து நெக்ஸ்ட் டைம்ல உங்களுக்கு வந்து அது அளவு எவ்வளோ இருக்கு அந்த சைஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். சென்டிமீட்டர் சைஸ்லாம். ஸோ இது ஃபுல்லா அப்படியே இந்த இடத்துக்கிட்ட எவ்வளோ இருக்கோ, நம்ம அந்த டிசைன் கிட்ட அப்படியே வந்து ஸ்டோன வந்து ஒட்ட போறோம் நம்ப. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒட்டி முடிச்சுட்டேன்.
இதுக்கப்புறம் கட் பீட்ஸ் நம்ம குடுக்க போறோம்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த வளைவு கிட்ட. அது அப்படியே வந்து கட் பீட்ஸ்ல வந்து நான் கோல்டு கலரே அப்படியே எடுத்துட்டு நான் வந்து ஸ்டிச் பண்றேன். ஒண்ணு ஒண்ணா தான். அதாவது சிங்கிளா வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். டபுளா எடுக்கல நானு. பீட்ஸ்லாம் குடுக்குற மாரி நான் எடுக்கல. சுகர் பீட் குடுக்குற மாரி சிங்கிளாவே ஸ்டிச் பண்றேன். ஏன்னா பொறுமையா பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்கும் நமக்கு. அதாவது நம்ப 2, 2 இதுவா இல்லாம ஒரு வளைவு நெளிவு இல்லாம கொஞ்சம் நல்லாருக்கும் நமக்கு. அதேமாரி கொஞ்சம் நல்லாவே நீங்க பார்த்து கவனிச்சு போடுங்க. ஏன்னா, அது கட் ஆகும். நமக்கு வந்து கட் பீட்ஸ் வந்து அந்த ஷார்ப்பா இருக்கிற பகுதியெல்லாம் வந்து கட் ஆகும். ஸோ, எனக்குமே ஆச்சு. ஸோ, அதுதான் நான் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா பண்ணாலும் கட் பீட்ஸ்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனிச்சு பொறுமையா பண்ணுங்க. ஸோ, அந்த வளைவுக்கு ஏத்த மாரியே வந்து நான் அப்படியே வந்து அந்த அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். அந்த கட் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் நானு. ஸோ, அந்த கேப்லாம் நம்ம வரைஞ்சோம் இல்லையா? அந்த டிசைன்ஸ அதுக்குள்ள நம்ம இத அப்படியே வந்து குடுக்க போறோம். ஸோ, அவங்க இப்படிலாம் குடுத்துருந்தாங்க. ஸோ, நம்ம அதெல்லாம் என்னலாம் அவங்க குடுத்துருந்தாங்களோ, அத அப்படியே நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஸோ, நெக் டிசைன்ஸ் வந்து நீங்க கேட்பீங்க. என்ன நெக் டிசைன்ஸ்ன்னு வந்து, நெக் டிசைன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நெக் டிசைன்ஸ் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்றேன் நானு. ஸோ, இதில வந்து பாதி தான் நம்ம குறைக்க போறோம். நெக் டிசைன் அவங்க என்ன போட்டிருந்தாங்களோ அதுதான். ஆனா, அது ஸ்லீவ்ல ஃபுல்லா ஹைலைட் பண்ணதெல்லாம் கிடையாது. இந்த பார்டர் ஒர்க் மாரி இருக்கிறது அப்படியே குடுத்துருந்தாங்க. நான் அதுவும் நெக் டிசைன்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். போட்டு முடிச்சுட்டேன். வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. எடிட் பண்ணி நான் வந்து போடுறேன். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து அதே மாரியே நம்ம குடுக்க போறோம் கட் பீட்ஸு. சிங்கிளாவே குடுங்க கண்டிப்பா வந்து. நீங்க கேட்கலாம் வந்து இப்போ நெக் டிசைன்ஸ் வந்து ஏன் போடல அப்டின்னுட்டு. சரி இதே டிசைன்ஸ் தானே அப்டின்றதுனால ஒரு சிலதெல்லாம் நான் வந்து போடல. சப்போஸ் நீங்க வந்து கமெண்ட்ல வந்து எனக்கு நெக் டிசைனும் வேணும் அப்டின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா வந்து வீடியோஸ் வந்து போடுவேன். முடிஞ்ச வரையும் நான் ஸ்டிச் பண்ணத அப்டியே கண்டிப்பா வந்து வீடியோஸ் போட்டுருவேன். நம்மகிட்ட வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கும் சேர்த்து சொன்னாங்கன்னா, அப்ப ஸ்டிச் பண்ணும்போது நெக்குடைய டிசைன் என்னன்னு உங்களுக்கு வந்து போட்டுருவோம் நான் மோஸ்ட்லி. அதுதான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல போட்டுறேன் நானு. ஸோ உங்களுக்கு கிளாஸ்ல வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் பத்தி உங்களுக்கு டவுட் எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். அ இதுக்கப்புறம் நீங்க கிளாஸ் நான் இங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் நீங்க எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கூட, நான் வந்து அதாவது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணலாம். என்னுடைய நம்பர் வந்து குடுத்துருக்கேன். தெரியும் ஆல்ரெடி நெறைய பேருக்கு. அதாவது நான் ஸ்க்ரீன்ல வீடியோஸ்லாம் அடிக்கடி நான் நம்பர் சொல்லுவேன். நம்பர் கீழயும் குடுப்பேன் நானு. நீங்க நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் நீங்க. கிளாஸ் சாரி ட்ராப்பிங் கிளாஸ் வேணும்னாலும் சொல்லுங்க. ஸோ, நான் எல்லாமே ப்ராப்பரா வந்து ப்ரொஃபஷ்னலா முடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல வந்து கேட்டுக்கலாம் நீங்க. ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு சாரி ட்ராப்பிங் கிளாஸா இருந்தாலும், மெஹந்தி கிளாஸா இருந்தாலும், மெஹந்தி கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் பேசிக் வரலையும் தான் நான் வந்து யூடியூப்லேயே வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அது ஃப்ரீ கிளாஸ்ன்றதுனால. ஸோ அதேமாரி அட்வான்ஸ் கிளாஸும் இருக்கு. நான் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து அதில போட முடியல. என்னால கன்டின்யூ பண்ண முடியல. அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு மெஹந்தி கிளாஸும் வந்து பேசிக் டூ அட்வான்ஸ் வரலையும் வேணும்னாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்பயும் நெறைய பேர் வந்து குரூப்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நெறைய பேர் ரிக்வெஸ்ட் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் வந்து குடுக்கல. ஏன்னா நம்ப அதுக்கு பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பரா வந்து பண்ணும்போது, அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் வந்து நான் வந்து சர்டிஃபிகேட் கேட்பீங்க கண்டிப்பா வந்து சர்டிஃபிகேட்டும் நான் குடுக்குறேன் நானு. ஏன்னா நம்ப வந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு தான் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா பண்றோன்றதுனால கண்டிப்பா வந்து சர்டிஃபிகேட் வந்து குடுப்பேன். உங்களுக்கு நெறைய வேற ஏதாவது டவுட் வேணுனாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லுவேன். சாரி டிராப்பிங் கிளாஸும் இருக்கு. சாரி ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸு. அயர்னிங் எப்படி பண்றது? ஃபோல்டிங் எப்படி பண்றது? அப்படின்றதும் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ இத பத்தின இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வளைவுல வந்து நான் வந்து அத அப்படியே வந்து அந்த கட் பீட்ஸ்லாம் குடுத்து முடிச்சுட்டு, எனக்கு நாட் பண்றதுக்கு அந்த இடத்துட்ட எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா கேப்பே மாரி இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் தான் அந்த இடத்துட்ட கேப் இருந்துச்சு. மறுபடியும் அப்புறம் நான் விட்டுட்டேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து எடுத்து ஸ்டிச் பண்ணி தான் அப்புறம் நான் நாட் பண்ணேன். ஏன்னா அந்த இடத்துட்ட நம்ம கொஞ்சம் கேப் தானே. கட் பீட்ஸ் குடுக்கும்போது, அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி உட்காருதா, ஸோ அத எடுத்துக்கிட்டு எனக்கு நாட் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த எடுத்துட்டு நான் ரொம்ப நேரம் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்த மாரி தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க கேட்கலாம், "நீங்க என்ன அந்த இடத்துக்கிட்டயே நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கு" அப்படின்ட்டு. ஸோ அந்த டவுட்டையும் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இதே மாரியே நம்ம எல்லா இடத்துலயும் குடுக்க போறோம் நம்ப. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே குடுத்து முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த லைன்ஸ் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா? இந்த இடத்துட்ட வந்து நான் க்ளூ வச்சுட்டு, கிளிப் ஸ்டோன்லேயே வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப் இருக்கு இல்லையா? அத தான் ஒட்டப் போறேன். அத வந்து அந்த பாக்ஸ் ஷேப்ல உங்களுக்கு நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த பாக்ஸ் ஷேப் மாரி இருக்கு இல்லையா? ட்ரேசிங் பண்ணது, அந்த இடத்துட்ட வந்து ஒட்டுறேன் நானு.
அதாவது இப்ப இந்த சில்வர் கலர் மாரி இருக்கு. இந்த கிளிப் ஸ்டோனு. இத தான் நான் ஒட்டிட்டுருக்கேன். இந்த அதாவது நம்மளுடைய அந்த அப்படியே ஸ்கொயர் டைப்லயே ஒட்டக்கூடாது நம்ப. கொஞ்சம் கிராஸா வச்சுட்டு நம்ம அத அப்படியே வந்து ஒட்டுறோம். ஒட்டிட்டு இதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து கட் பீட்ஸ்லாம் வந்து குடுக்க போறோம் நம்ப. ஸோ முடிஞ்ச வரையும் க்ளோஸ் அப்ல எடுக்கணும்னு ட்ரை பண்றது. ஆனா எடுக்க முடியல. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது க்ளோஸ் அப்ல வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எல்லாமே அந்த பாக்ஸ் ஷேப் இருக்கிற இடத்துல எல்லாமே நான் வந்து க்ளூ வச்சுட்டு அப்படியே வந்து ஒட்டுறேன் நான் ஸ்டோன. எங்கெல்லாம் வந்து ஒட்டணுமோ நான் அந்த இடத்துட்ட அந்த ஸ்டோன் வந்து ஒட்டிட்டுருக்கேன். ஏன்னா கீழலாம் வந்து கட் பீட்ஸ் வரப்போது. நம்ம வந்து கர்தானான்னு சொல்லுவோம், கட் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். 2 விதமா சொல்லுவோம். சில பேருக்கு வந்து கட் பீட்ஸ்னா என்னன்னு தெரியாம இருக்கும். கர்தானா என்னன்னு மாத்தி இருக்கும். ஸோ 2மே வந்து கட் பீட்ஸ், கர்தானா 2மே ஒண்ணு தான். இப்ப பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அப்படியே நம்ம ஒட்டி முடிக்க போறோம். ஒட்டி முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் வந்து கட் பீட்ஸ் வச்சு நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்றது பார்க்க போறோம். அ ஃபுல்லா ஓவரால் நம்ம வந்து முடிச்சு பார்த்து, ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக் குடுத்துருந்துச்சு. அவங்க வந்து ரெட் கலர் டார்க் ரெட்டு அதாவது இது மெரூன் ஷேட்லயும் இல்லாம இருக்குது. இதுவும் ரெட்டு தான். ரெட்டுனா இது ஒரு மெரூன் டைப்ல இருக்கு. 2ம் மிக்ஸ் பண்ண மாரி. அவங்க நல்ல ரெட்டுல போட்டிருந்தாங்க. நல்லா சூப்பரா தூக்கி குடுத்துருந்துச்சு இந்த டிசைன்ஸு. இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க பிகினரா ஒரு இப்ப தான் நீங்க வந்து ஸ்டார்ட்டிங் முடிச்சுட்டீங்க கிளாஸ் அப்படின்னு சொன்னா கூட இந்த டிசைன் எடுத்து பண்ணலாம். அவ்வளோ ஒரு ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துட்ட எல்லாமே ஒட்டி முடிச்சுட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த லைன்லாம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட்டு அந்த லைன வந்து முடிக்க போறோம். அந்த லைன்ல வந்து ஜரி த்ரெட் வச்சுட்டு, செயின் ஸ்டிச்சே வந்து குடுத்துக்க போறேன். அதாவது அந்த லைன் ஃபுல்லும் டபுளா குடுக்க போறோம் நம்ப. எப்பயும் வந்து சிங்கிளா குடுப்போம் ஒரு சில ப்ளவுஸ்லாம். இதில அப்படியே வந்து அவங்க டபுளா குடுத்துருந்தாங்க. நீங்க கேட்கலாம், "இதுலயே நீங்க ஏன் கட் பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது?" அப்படின்ட்டு. அப்படி குடுத்தனா அது வேற மாரி டிசைன் மாரி ஆயிடுது. ஸோ அவங்க என்ன குடுத்துருந்தாங்களோ, அப்படியே நான் வந்து இத ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் இப்பயும் சொல்றேன். இது இந்த லைன் ஃபுல்லுமே வீடியோ உங்களுக்கு கிளியரா இல்ல. ஜரி த்ரெட் வச்சுட்டு டபுளா வந்து குடுத்துட்டுருக்கேன் நானு. ஸோ ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஜரி த்ரெட் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து குடுத்துக்க போறோம். அதாவது சிங்கிள் லைன் குடுக்கறதோட டபுள் லைன் குடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் டார்க்கா உங்களுக்கு நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. ஜரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது மட்டும் கண்டிப்பா அந்த மாரி பண்ணுங்க. இந்த மாரிலாம் ஒரு இடத்துக்கிட்ட நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது, சிங்கிளா குடுக்காம டபுளா குடுத்தீங்க பாருங்களேன், நல்லா ரொம்ப சூப்பரா ஹைலைட்டா தெரியுது நல்லா. ஸோ அப்படியே வந்து கன்டின்யூ பண்ணி 2 லைன் வந்து அப்படியே குடுத்து முடிச்சுக்கிறேன். சேம் இந்த லைன் ஃபுல்லும் எல்லாமே அப்படியே தான் இருக்க போது. ஸோ இந்த இடத்துட்டயுமே ஜரி த்ரெட் அப்படியே நம்ம கன்டின்யூ பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். லைன்லாம் வந்து நம்ம இதுக்காக தான் நம்ம கண்டிப்பா வந்து லைன் வந்து முக்கியம். கரெக்ட்டா நம்ம அப்பதான் செயின் ஸ்டிச் வந்து குடுக்கும்போது, லைன் கொஞ்சம் ப்ராப்பரா நல்லாருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு. ஒரு நீட்டா இருக்கும். ஸோ 2 லைன் அப்படியே வந்து குடுத்து முடிச்சுருங்க நீங்க அப்படியே. ஸோ நான் வந்து ஒரு இடத்திட்ட மட்டும் ஸ்டிச் பண்றது எப்படின்றதும் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து புரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபுல்லா வந்து ஃபுல்லா ஸ்டிச் பண்றது வந்து எடுக்க முடியாது. நம்ம ஒரு லைன்ல என்ன ஒர்க் பண்றோமோ, அது அப்படியே தான் எல்லாம் கன்டின்யூ ஆகப்போது இந்த டிசைனு. ஸோ அந்த மாரி நான் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்க இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த லைன் ஃபுல்லும் அப்படியே ஜரி த்ரெட் வந்து டபுளா குடுத்துக்க போறோம் நம்ப. குடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஒர்க்க பண்ண போறோம். கேமரா பொசிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதனால நீங்க எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க. ஏன்னா, கவனிக்கல. சில டைம் வந்து கவனிக்க மாட்டோம் இல்லையா? வீடியோ ஃபோன வச்சுட்டு நம்ம பாட்டுக்கும் நம்ம எடுத்துட்டுருப்போம். ஸ்டிச் பண்ணிட்டுருப்போம். ஸோ, அப்ப அந்த மாரி எடுத்தது தான் இது அப்படி இருக்கு. ஒரு சில இடத்துல மாத்தி மாத்தி அப்படி தான் தெரியும். ஸோ, கிளியர்னஸ் இல்லன்றது தெரியல. இப்ப தான் நான் பார்க்குறேன் நானு. எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, ஜரி த்ரெட் ஃபுல்லா நம்ம அது லைன் ஃபுல்லா அப்படியே டபுளா குடுத்து முடிக்க போறோம். நான் ஒரு 2 லைன் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டா உங்களுக்கு எண்டுல வந்து இந்த க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த டிசைன் நல்லாவே புரியும் உங்களுக்கு. நல்லா தெளிவா தெரியும் உங்களுக்கு.
ஸோ, இப்ப நான் அங்கேயே எடைய அப்பப்ப நாட் பண்ணி முடிச்சுக்கிறேன் நானு. இப்ப பார்த்தீங்கன்னா, நாட் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் 2 பீட் சைஸ் எடுத்துக்கிட்டு, கட் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். கர்தானா எடுத்திருக்கேன். அந்த நம்ப அதாவது இந்த இலை மாரி நம்ம டிசைன்ஸ் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ, இதில அப்படியே வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துக்கிட்ட. சென்டர்லயுமே பண்றேன் நானு. ஒரு கட் பீட்ஸு, ஒரு 2 பீடு எடுத்துக்கிட்டு, 2 சைட்ல போட்டுட்டு, சென்டர்ல மட்டும் 2 கட் பீட்ஸு, ஒரு 2 பீடு இப்படி தான் வச்சு ஸ்டிச் பண்றேன் நானு. ஸோ, இதில வந்து 3 பெட்டல் இருக்கு. இந்த 3 பெட்டல்லுமே நான் அத அப்படியே பண்றேன் நானு. ஒரு கட் பீட்ஸு, ஒரு 2 பீடு. அகைன் இந்த சைட்லயுமே வந்து ஒரு கட் பீட்ஸு, ஒரு 2 பீடு. சென்டர்ல வந்து 2 கட் பீடா எடுத்துக்கினீங்கன்னா, பார்க்கறதுக்கு உங்களுக்கு அந்த வி ஷேப்ல கரெக்ட்டா வரும் உங்களுக்கு. அதாவது ஒரு கட் பீட்ஸ் எடுத்துக்கிட்டு, ஒரு 2 பீடு குடுத்துக்கிறேன். அகைன் திரும்ப அந்த சைட்லயும் அதே மாரி குடுத்துக்க போறோம். சென்டர்ல மட்டும் 2 கட் பீட்ஸு, ஒரு 2 பீடு. அப்படியே வந்து நாட் பண்ணிக்க போறோம் நம்ப. ஸோ, இப்ப இந்த இடத்துட்ட வந்து நாட் பண்ணிக்கிட்டோம். சேம் இந்த சைட்ல ஆப்போசிட்ல நம்ம குடுத்துக்கணும் நம்ப. நம்ம அந்த கிளிப் ஸ்டோன் வச்சு ஒட்டியிருக்கோம் இல்லையா? இந்த சைட்ல இப்போ ஆப்போசிட்டா வந்து குடுத்துக்கணும் நம்ம. இதுதான் டிசைன்ஸு. உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஸ்டிச் பண்ண பார்த்து தெரியும். நம்ம ஏற்கனவே நான் வந்து கட் பீட்ஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோமோ, அதே தான் இதுலயும் அப்படியே மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்றோம். ஒரு கட் பீட்ஸு, ஒரு 2 பீடு. சென்டர்ல மட்டுமே 2 கட் பீட்ஸ் யூஸ் பண்றோம். அவ்வளோதான். அப்பதான் அந்த வி ஷேப்புக்கு கரெக்ட்டா நமக்கு வர மாரி ஒரு ஃபீலிங் நல்லாருக்கும். பார்க்கறதுக்கு அந்த அரும்பு மாரி இருக்கிறதுக்கு எல்லாமே நல்லாருக்கும் நமக்கு. ஸோ, இதில 3 அதாவது எந்த இடத்துக்கிட்ட நம்ம ட்ரேசிங்கில வந்து எப்படி இருக்கோ, அதே மாரியே நம்ம பண்றோம். ஸோ, இது பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல 3 இருந்துச்சு. அந்த சைட்லயும் 3. ஸோ, இதுக்கு கீழ நம்ப இந்த லைனுக்கு கீழ இன்னும் இருக்கு. அது நம்ம வந்து கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்றோம். அது எப்படி மாடல்ல நம்ம யூஸ் பண்றோன்றத பாருங்க இப்போ. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இப்ப இந்த சைட்ல எடுத்திருக்கேன். அதாவது பாருங்க, சென்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இங்க கீழ இருந்து அப்படியே போயிடலாம் அப்படின்னிட்டு. சேம் அதே கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்றோம். அது வந்து எப்படி மெத்தட் எந்த சைட்ல போகுது அப்படின்றத கவனிங்க. அந்த வி ஷேப்லயே வந்து நம்ம வந்து கட் பீட்ஸ் வந்து முன்ன ஸ்டிச் பண்ண மாரி அப்படியே ஸ்டிச் பண்றோம். சென்டர்ல மட்டும் 2 கட் பீட்ஸ், ஒரு 2 பீட் அந்த மாரி எடுத்துக்கிட்டு, இப்ப இந்த சைட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைட்ல நான் எப்படி ஸ்டிச் பண்ணிருக்கேன்றது. இந்த மாரி தான் நமக்கு வந்து இருக்க போது இந்த லைன்ஸ்ல எல்லாமே. ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லயுமே வந்து வீடியோஸ் வந்து வந்திருக்கும். ஸோ, நீங்க அத பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல நான் ஒண்ணு முடிச்சுட்டேன். அந்த சைட்ல பார்த்த மாரி, அதே மாரி அந்த லைன் ஜரி த்ரெட்டுக்கு அந்தாண்ட சைட்ல நம்ம அதே மாரி பண்ண போறோம் நம்ப. ஸோ, இதுதான் இந்த டிசைனு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நமக்கு வந்து இந்த சைட்ல எப்படி போட்டிருக்கோம், இந்த சைட்ல எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்கு, செகண்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, ஏன்னா பக்கத்து லைன்ல எப்படி குடுத்துருக்கன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ, நான் அதே மாரியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் அங்கங்க நாட் பண்ணிக்கிறேன் நானு. ஸோ, நாட் பண்ணி ஏன்னா நம்ம அடுத்தடுத்து எடுக்கிறோம் இல்லையா? ஸோ, கொஞ்சம் கேப் விட்டு எடுக்கிறோம். ஸோ, அதனால நம்ம வந்து ஒரு பெட்டல்ஸ்ல எப்படி நம்ம முடிக்கிறோமோ, அந்த கட் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அத அப்படியே அந்த இடத்துட்ட நாட் பண்ணிக்கோங்க. நானுமே அப்படிதான் பண்றேன். அந்த இடத்துட்ட அப்படியே நாட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ, இப்ப இந்த எடுத்துட்டு நம்ம அதே மாரி பண்றோம். அந்த இடத்துக்கிட்ட லைன் பை லைனா நம்ம வந்து ஒரு ஒரு இது மட்டும் மிஸ் ஆகுற மாரி இருக்கும். 5, 4 இந்த மாரி தான் வரும். நம்ம கவுண்டிங் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த லைன்ல வந்து ஒரு 5, 6 இந்த மாரி இருக்கும். இந்த சைட்ல 5 அப்படி தான் இருக்கும். இதே இது மாரி தான் எல்லாமே இப்ப பண்ண போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே முடிச்சுட்டேன். அந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்.